ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா, இவரை பற்றி ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, எப்பவும் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து ஓமியால் விளக்கப்படும் பொருள்கள். ஓகேங்களா, ஸோ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இதுக்கு எது வந்து கரெக்டாக பொருந்தும் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், யானை புக்க புலம் போல இந்த ஓமியால் விளக்கப்படும் பொருள் என்ன? ஸோ இது 2த்துக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து லெசன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னாக்கா டி.கே. சிதம்பரநாதர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றி நமக்கு 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 162 இருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்து தேவிர புக் அவுட் சோர்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே வாங்க. ஓகே, இது நமக்கு 11th நியூ புக்கு. சரிங்களா? ஸோ 11th நியூ புக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 162 மொழி ஆல்பம் சான்றோ சித்திரம் இருக்குங்களா? ஸோ ஒவ்வொரு இயல் முடிஞ்சு நமக்கு வந்து சான்றோ சித்திரம்ன்றது 11th 12th இருக்கும். அதில் வந்து ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர், அதை தான் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம், டி.கே.சி. அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு ரசிகமணி என்ற பட்டமும் இருக்குது. சரிங்களா? ஸோ ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர், இவருடைய காலம் பாருங்கள் 1882 பிறந்திருக்காரு. 1954 இயற்கை எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இவருடைய காலம் 1882. ஓகேங்களா, 1882. ஹண்டர் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஹண்டர் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இது உங்களுக்கு 3வது கொஸ்டின். இது உங்களுக்கு 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், காமராஜர் முதல்வராக எந்த ஆண்டு பதவியேற்றார்? காமராஜர் அவர்கள் முதல்வராக எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இருந்தார்? ஓகேங்களா, இது உங்களுக்கு 4வது கொஸ்டின். சரிங்களா? ஸோ ரசிகமணி டி.கே.சியோடைய காலம் என்ன? 1882 பிறந்திருக்காரு. 1954 இயற்கை எழுதியிருக்காரு. இவரை பற்றி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்க, தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிசுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெரும் கதை ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழினால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்னவர் தான் யார்? இவர், இந்த டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? ஸோ தமிழால் அறிவியல் மட்டும் அன்று, அறிவியல் தான் கற்றுக்க முடியும்னு கிடையாது, அதை தாண்டி எல்லாமே நம்மளால் வந்து தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மூலமாக நம்ம எல்லா இயல்களையும் கற்க முடியும் என்று எடுத்துக்காட்டுடன் சான்றுகளுடன் எடுத்து சொன்னவர் தான் யார்? பெருந்தகையான ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையினால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். அப்போது தமது இலக்கிய ரசிகத்தன்மையினால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் யார்? கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குங்களா? தமது இலக்கிய ரசிகத்தன்மையினால் தமிழுக்கும் தமிழ் உணர்வுக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் யார்? ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவருக்கு ரசிகமணி என்ற பெயர் கூட வந்திருக்கு போல. டி.கே.சியின் வீட்டு கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டு ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இந்த இலக்கியத்தை பற்றி பேசியது. ஸோ டி.கே.சி இருக்காங்களே, அவங்க வீட்டில் வட்ட வடிவமான ஒரு தொட்டிக்கட்டு இருந்திருக்கு. அங்கே வந்து ஞாயிறு தோறும் வாரம் ஞாயிற்றுக்கிழமானாலே 5 மணிக்கு வந்து கூட்டம் கூட்டிடுவாங்க. சரிங்களா? இலக்கியத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த அமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது. ஓகேங்களா? ஸோ அந்த வட்டமான ஒரு தொட்டியில் கட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமானாக்கா சாயந்தரம் 5 மணிக்கு எல்லோரும் கூட்டம் கூடி இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க. அது வந்து அந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் என்னவாயிடுச்சு, அந்த அமைப்புக்கு பேரே வட்டத்தொட்டி என்று பெயர் பெற்றது. டி.கே.சி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பறாம். அவர் வந்து இலக்கியங்களுடைய நயங்கள் பற்றி சொல்ல சொல்ல எடுத்து சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தங்களை மறந்து அந்த இலக்கியத்தில் வந்து திளைப்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இலக்கியத்தை பற்றி இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிடுவார் போல். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். ஸோ அவங்களுடைய உள்ளங்களில் தமிழுடைய இனிமை மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதை டி.கே.சி விரும்பினார். அப்போ இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கார். சரிங்களா?
டிகேசி அவர்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. ஆனால் அதை விட அவருக்கு வந்து தமிழ் இன்பத்தில் திளைப்பதை தான் வந்து ரொம்ப விரும்பி இருந்திருக்காரு. தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னாக்கா டிகேசி. என்னென்ன? தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம். இது கண்டிப்பாக நமக்கு பொருந்தாது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கியம் பதிலாக தமிழ் இலக்கணம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதனால் இந்த மாதிரி செட்டாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்னவர் தான் இந்த டிகேசி. கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதியிருக்காரு. அவர் தம் கடிதங்கள் இலக்கியம் தரம் கொண்டு, ஓகேங்களா, அவருடைய கடிதங்கள் எப்படி இருக்குங்களா? நல்ல இலக்கியம் தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. இதய ஒளி, கம்பர் யார் முதலான நூல்களும், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர் தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவருடைய நூல்கள் என்னென்ன? இதய ஒளி, கம்பன் யார், ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதய ஒளி, கம்பன் யார் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர், அவர் தான் ஞாபகம் வரணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முத்தொள்ளாயிரத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் வந்து உரை எழுதியிருக்காரு. அவர் எந்தெந்த நூல்களுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். ஓகேங்களா? சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டிகேசி இயற்றிய இலக்கிய ஒளியானது தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அவர் வந்து வழக்கறிஞரை தொழில் செஞ்சுருக்காருன்னு பார்த்தோம். அடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராக இருக்கார். ஓகேங்களா? சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அடுத்தது சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? மாநில மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்காரு. அடுத்து அறநிலையத்துறையின் ஆணையராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? அப்படிலாம் இருந்த டிகேசி அவர்கள் இயற்றிய ஒரு இலக்கிய ஒளியானது தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் பொறுத்த வரைக்கும் 1882 பிறந்திருப்பார். 1954 இயற்கை எழுதியிருப்பார். ஓகேங்களா? இவரோட வீட்டில் அதாவது வந்து ஒரு வட்டமாக வந்து ஒரு தொட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வட்டமான தொட்டி கட்டு ஒன்று இருந்திருக்கும். அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே வந்து 5 மணிக்கு வந்து கூட்டம் கூடும். அங்கே வந்து முழுக்க முழுக்க இலக்கியத்தை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? என்னது? இலக்கியம். ஓகேங்களா? ஸோ இலக்கியம். ஓகேங்களா? இது நல்லா பார்த்துக்கோ. இந்த இலக்கியம் பதில் இலக்கணம் அப்படின்றது கொடுக்க வாய்ப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த அமைப்புன்றது வட்டத்தொட்டி என்ற பெயர் பெற்றது. ஸோ இவர் வந்து தமிழால் அறிவியல் மட்டும் கிடையாது, எல்லாமே கற்க முடியும், அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்பதை சான்றுடன் நிரூபித்தவர் தான் இந்த டிகேசி. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து தமது இலக்கிய ரசிகத்தன்மையினால் தமிழுக்கும் தமிழ் உணர்வுக்கும், ஓகேங்களா, தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்னவராக தான் இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ வழக்கறிஞர், அடுத்தது சென்னை மாநில மேலவை உறுப்பினர், அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் இதய ஒளி, கம்பன் யார், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணத்துக்கு உரை எழுதியிருப்பார். இவர் இயற்றிய இலக்கிய ஒளியானது தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியிருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதான் நமக்கு வந்து டிகேசி பற்றி நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. அடுத்தது அவுட் சோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேவிர புக்கில் பேஜ் நம்பர் 406 இருக்குது பாருங்கள். டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? டி.கே. சிதம்பரநாத முதலியார். இவருடைய காலம் என்ன பார்த்தோம்? 1882 1954 வரைக்கும் இருந்திருப்பார். இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக எடுத்து கூறி புகழ் பெற்றவர். ஓகேங்களா? ஸோ இவர் டிகேசினாலே உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வரணும்? இலக்கியம். ஓகேங்களா? இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக எடுத்து கூறி புகழ் பெற்றவராக இவர் உள்ளார். ஆக மொத்தத்தில் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு இலக்கிய சுவைக்கு, ஓகேங்களா, இலக்கிய சுவைக்கென்று ஓர் அமைப்பை ஏற்படுத்தியவர். ஓகேங்களா? ஸோ ஒரு வேறுபாடு, உயிரெழுத்துக்கு முன் என்ன வரணும்? ஓர் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இலக்கிய சுவைக்கு என்று ஓர் அமைப்பை ஏற்படுத்தியவர். இலக்கிய சுவை அமைப்பின் பெயர் வட்டத்தொட்டி ஆகும். அந்த அமைப்பின் பெயர் என்ன? வட்டத்தொட்டி. ஓகேங்களா? ஸோ அவங்க வீட்டில்
ஒரு வட்டமாக ஒரு தொட்டி கட்டு இருக்கும். அங்கே தான் வந்து ஞாயிற்றுக்கிழமைனாக்கா சாயந்தரம் 5 மணிக்கு வந்து கூட்டம் கூடும். ஸோ இது வந்து கண்டினியூவாக போயிட்டே இருந்ததுனால அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வட்டத்தொட்டி என்று அழைக்கப்பட்டன. கம்பராமாயணத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. அதனால தான் இவர் வந்து கம்பராமாயணத்துக்கு உரை எழுதியிருப்பார். அப்புறம் முத்தொள்ளாயிரம் என்ற நூலுக்கும் உரை எழுதியிருப்பார். பல பாடல்கள் இடைச்செருகல்கள் என்று நீக்கி பாடல்களை தேர்ந்தெடுத்து விளக்க உரையுடன் கம்பர் தரும் ராமாயணம் வெளியிட்டார். பல பாடல்கள் இடைச்செருகல்கள் என்று நீக்கி பாடல்களை தேர்ந்தெடுத்து விளக்க உரையுடன் கம்பர் தரும் ராமாயணம் அப்படின்றது வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கம்பராமாயணத்தை உரை எழுதுகிறோம் பார்த்தோமா, அதை வந்து கம்பர் தரும் ராமாயணம் என்ற விளக்க உரையுடன் வந்து வெளியிட்டிருக்காரு. இவருடைய நூல்கள் என்ன? கம்பர் யார், கம்பர் தரும் காட்சிகள், இதே ஒளி, அற்புத ரசம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இதே ஒளி, கம்பன் யார், இது 2 தான் இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்னொன்று பாருங்கள், கம்பர் தரும் காட்சிகள், அற்புத ரசம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த நூல்கள்லாம் நல்லா படிச்சுக்கணும். இதே ஒளி, கம்பன் யார், கம்பன் தரும் காட்சிகள், அற்புத ரசம், இது 4மே அவருடைய நூல்கள் ஆகும். இவர் வந்து உரை எழுதி பதிப்பித்த நூல்னா முத்தொள்ளாயிரம். ஓகேங்களா? ஸோ கம்பர் தரும் ராமாயணம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்க உரையுடன் வந்து கம்பராமாயணத்தை வந்து வெளியிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் உரை எழுதி பதிப்பித்த நூலாக முத்தொள்ளாயிரமும் உள்ளது. இவருக்கு வந்து என்ன பட்டம் இருக்குது? ரசிகமணி. ஸோ ரசிகமணி என்ற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னாக்கா டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த டேட்டாவே உங்களுக்கு போதுமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்கு படித்தாச்சு. அடுத்து தேவிர புக்குன்றது கண்டிப்பாக அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு அப்படின்னாக்கா சோர்ஸ் அப்படின்னாக்கா தேவிர புக்கு தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து நிறைய டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம். நிறைய டாப்பிக்லேருந்து நமக்கு வந்து புக்கு தாண்டி வெளியில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே இந்த புக்கில் நமக்கு கண்டென்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், அதை பார்த்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இந்த புக்குன்றது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒர்த்தான ஒரு நோட்ஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டி.கே. சிதம்பரநாதன் முதலியார். காலம் என்ன? 1882 பிறந்திருப்பார். 1954 இயற்கை எழுதியிருப்பார். இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக எடுத்து கூறி புகழ் பெற்றவர் தான் இந்த டி.கே.சி. ஸோ இவர் வந்து இலக்கிய சுவைக்கு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார். அந்த அமைப்பின் பெயர் என்ன? வட்டத்தொட்டி. அப்புறம் கம்பராமாயணத்துக்கு ஈடுபாடு கொண்டவர். விளக்க உரையுடன் கம்பர் தரும் ராமாயணம் அப்படின்றத வெளியிட்டிருக்காரு. இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதே ஒளி, கம்பன் யார், கம்பன் தரும் காட்சிகள், அற்புத ரசம், இதெல்லாம் இவருடைய தான். இவர் வந்து உரை எழுதி பதிப்பித்த நூல் அப்படின்னாக்கா முத்தொள்ளாயிரம். ஓகேங்களா? ஸோ முத்தொள்ளாயிரத்துக்கு உரை எழுதியிருப்பார். கம்பராமாயணத்துக்கு உரை எழுதியிருப்பார். இதே ஒளி, கம்பன் யார், கம்பன் தரும் காட்சிகள், அற்புத ரசம், இதெல்லாம் அவர் எழுதிய நூல்களாகும். ரசிகமணி என்ற பட்டம் பெற்றவர். வழக்கறிஞராக இருந்தார். அடுத்தது சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராக இருந்தார். அறநிலையத்துறையின் ஆணையராக இருந்தார். சரிங்களா? அடுத்தது தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்துச் சொன்னவர் தான் இவர். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன படித்தோம்? தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா டி.கே.சி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும்னு சொன்னது டி.கே.சி. தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, உங்களுக்கு நான் ஓரளவுக்கு கண்டென்ட்ன்றது இந்த டி.கே.சி. ரிலேட்டடான்றது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்த்தான ஒரு டேட்டா தான். சரிங்களா? ஓகே ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.